நாளில் நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் அழைப்பும் வரங்களும். அநேக வேளையில் நம்மளுக்கு பல கேள்விகள் இருக்கிறது பாருங்க. இந்த அழைப்புகள் எப்படி செயல்படுகிறது, வரங்கள் எப்படி செயல்படுகிறது, வரங்கள் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சில வேளையிலே நமக்கு இந்த வரங்களை குறித்ததான அறிவு இல்லாததினால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பு நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சில பேர் வரங்கள் என்று நினைத்த பொழுதே என்ன நினைத்து கொள்ளுகிறார்கள் என்றால், அது ஒரு வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் தான் பார்க்கிறார்கள். அழைப்பிற்கும் வரத்திற்கும் நடுவிலே ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறதை போல சபையிலே சில தோற்றங்கள் இருக்கிறது பாருங்க. அதனால இந்த நாளிலே அந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ இந்த தானியேல் எழுதின புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அநேக இஸ்ரவேல் இருக்கிறாங்க. எப்படி பாபிலோனினுடைய கேப்டிவிட்டி, அதாவது அடிமைத்தளத்தில் இருக்கிறார்கள். பல வாலிபர்கள் இருக்கிறார்கள், பல ஸ்திரீகள் இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள், லட்சாதி லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள் பாருங்க. இந்த எல்லா ஜனங்களிலிருந்து ஆண்டவர் 4 பேரை மாத்திரம் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் இந்த அழைப்பை கொடுக்கிறதான ஒரு தருணத்தினுடைய மற்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் இரக்கம். ஹல்லேலூயா. கடவுள் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்பு தானியேல் மீது, சாத்ராக் மீது, மேஷாக் மீது, அபேத்நேகோ மீது இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் அரண்மனைக்குள்ளாக அழைக்கப்பட்டார்கள், அரண்மனைக்குள்ளாக அவர்கள் தோன்றினார்கள். ஹல்லேலூயா. அப்போ அழைப்பு என்ன செய்யும்? தேவனுடைய இரக்கமும் அழைப்பும் ஒன்றாய் செயல்படுகிறது. ஆமென். அப்போ ஏன் நாம் அழைப்புக்காய் ஜெபிக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் அழைப்புக்காய் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை நாம் ருசிப்போம். அழைப்புக்காய் நாம் ஜெபித்து அந்த அழைப்பில் நடக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் வித்தியாசப்பட்டவர்களாய் இருக்க முடியும்? அந்த அழைப்பின் நிழலுக்குள்ளாய் வரும் பொழுது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பின் நிழலிலே நாம் இருக்க வேண்டும். அந்த அழைப்பின் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அப்படியாக இவர்கள் சென்றபடினால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாபிலோனின் அரண்மனைக்குள்ளாக வந்தார்கள். அப்ப வந்த உடனே எல்லாம் நடந்துடுச்சா? அநேகருக்கு ஒரு யூகம் பாருங்க, நான் அழைக்கப்பட்ட போதும்பா எல்லாம் அப்படியே டக் டக் டக்குன்னு நடந்துடும். நடக்கலையே. நடந்திருந்த 1ஆம் அதிகாரத்திலே தானியேல் புஸ்தகம் முடிந்து இருக்குமே, ஆனால் முடியலையே. அழைப்பினுடைய சக்தி என்னது என்று நல்லா புரிஞ்சுக்கோங்க பாருங்க. It will take you to your position. அதாவது எப்படி போர் சேவகர்கள் எல்லையிலே போய் அந்த எல்லா விதமான வெப்பன்ஸோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அப்படியாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் நீ நிற்க வேண்டிய இடத்திற்கு, நீ நிற்க வேண்டிய காரியங்களை கொண்டு தேவன் உன்னை நிற்க வைப்பார். Hallelujah. You will stand. Hallelujah. When you are called, you are positioned in your calling. Hallelujah. அப்ப அழைப்பினுடைய வல்லமை இதுதான். உங்களை நீங்க போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போகும், நீங்க நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வைக்கும், நீங்க பார்க்க வேண்டிய நபரை பார்க்க வைக்கும், நீங்க கேட்க வேண்டிய வார்த்தையை கேட்க வைக்கும். எந்த இடத்துல இரக்க வருமோ அந்த இடத்துல இரக்கத்தை கொண்டு வரும். That is all. It's about the calling. அப்ப இந்த அழைப்பில் எப்படி செயல்படுவது, இந்த செயல்பாடு எப்பொழுது வரும், அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா போதுமா? பார்க்க வேண்டிய நபரை பார்த்துட்டா போதுமா? கேட்க வேண்டிய காரியத்தை கேட்டா போதுமா? இரக்கத்தை பெற்றா போதுமா? அந்த இரக்கத்திலே நீ செயல்படும் பொழுதுதான் உன் அழைப்பை நிறைவேற்றுகிறாய். அப்ப அந்த செயல்பாடு எப்போ வரும்? எப்பொழுது அந்த செயல்பாடு நம் வாழ்க்கையில் வரும்? இந்த இடத்துல அந்த ஈனோக் சொல்றாரு பாருங்க, தானியேலையும் சாத்ராக்கையும் மேஷாக் அபேத்நேகோ பார்த்து சொல்றாரு, அப்பா ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து வருகிறதான திராட்சரசத்தையும் அந்த ராஜாவின் அரண்மனையிலிருந்து வருகிறதான அந்த உணவகங்கள் தான் நீங்க சாப்பிடணும். That is a rule. அப்போ தானியேல் சொல்றாரு, அப்படி எங்களால் சாப்பிட முடியாது, ஏனென்றால் நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, அர்ப்பணிப்பு.
தானியேல் சொல்றாரு பாருங்க அவர்கிட்ட, உன்னுடைய ராஜாவுடைய கட்டளைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய தேவனோட நாங்கள் ஒரு அர்ப்பணத்தை செய்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே எங்களால் இப்படிப்பட்ட உணவை சாப்பிட முடியாது, நாங்கள் காய்கறிகளையும் தண்ணீரை மாத்திரம்தான் குடிப்போம். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு. அழைப்பு உன்னை ஒரு இடத்திற்கு கொண்டு போனாலும் உன்னுடைய அர்ப்பணிப்பு தான் உன்னை தெரிந்து கொள்ள செய்யும். Hallelujah. You might be in the palace, but if you are not identified, then your calling is vain. You will be identified when there is dedication and sacrifice. இருக்கிறீங்களா? அப்ப இந்த இடத்துல இமீடியட்டா அழைப்பை தெரிந்த மாத்திரத்தில் வருகிற முதல் காரியம் என்னவென்றால் அர்ப்பணிப்பு. தானியேல் சொல்றான், எங்களை வேணா நீ சோதித்து பாரு, எங்களுக்கு காய்கறி குடித்து பாரு, 10 நாள் பாரு, அதன் பிறகு எங்களிலே ஒரு மாற்றம் இருந்தால் நீர் எங்களோடு சொல்லலாம். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா அது ரொம்ப உன்னித்து புரிந்து கொள்ள வேணும். பாருங்க, சபை என்பது எதற்கென்றால் புதிய புதிய செய்திகளை கொடுப்பதற்கு அல்ல, ஒரு வழிபாடு. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேணும், கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சபை. பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க, 15வது வசனம். And at the end of the 10 days their features appeared better and fatter in the flesh than all the young men who ate the portion of the king's delicacies. இந்த இடத்துல நீங்க நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, 10 நாட்கள் ஆன பின்பு அவருடைய முகத்தினுடைய பாவங்கள்லாம் அழகா இருக்குதான். பாருங்க, நல்ல கொழுத்த கன்றுகளா இருக்கிறாங்களாம். பாருங்க, அந்த ஈனுக்கு ஆச்சரியப்படத்தக்க அவர்களுடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது. என்னுடைய கேள்வி இங்க என்னன்றா, இத்தனை நாட்கள் இவங்க இந்த பொருத்தனால் தானே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, ஏன் பிரகாசிக்கல? கரெக்டா இல்லையா? பாபிலோனுக்குள்ளாய் வருவதற்கு முன்பதாகவும் இதே பொருத்தனையில் தான் அவள் இருந்திருக்க வேண்டும், இதே அர்ப்பணிப்பில் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன மாற்றம்? என்ன அழைப்பில் இருக்கிறார்கள். உன் அழைப்பிலே நீ இருக்கும் பொழுது, நீ அர்ப்பணிக்கும் பொழுது, உன் முகத்திலே தேவ மகிமையை தேவன் பிரகாசிக்க வைப்பார், ஒரு வித்தியாசத்தை காண வைப்பார், உன்னை தனிமையாய் பார்க்க வைப்பார், உன் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது என்று உன்னை சுற்றி இருக்கிறவர்களை தேவன் உணர வைப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் உணர்ந்தான், இவர்களோடு தேவன் இருக்கிறார்கள் என்று அவன் உணர்ந்தான். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. பாயிண்ட் நம்பர் 1, அழைப்பு இருக்கும் பொழுது நீ போக வேண்டிய இடம், கேட்க வேண்டிய காரியம், பார்க்க வேண்டிய நபர் எல்லாம் கட 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 நடக்கும். ஆனா அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். இவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான், அவனால் புரிஞ்சுக்க முடியாது. எப்படியோ உள்ள வந்துட்டான், நம்மளுக்கே தெரியல எங்க இருக்கிறான், எப்படி நீ வந்த? சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா சாட்சி, எங்க பாஸ் சொன்னார், எப்படி நீ வந்தேன்னு எனக்கு தெரியல. அதாவது என்ன நீங்க சொல்றீங்கன்னா, உங்க அழைப்பு உங்களை கொண்டு போச்சுன்னு சொல்றீங்க, ஆனா பாஸ் சொல்றாருல்ல, நீ எப்படி இங்க வந்தனே எனக்கு தெரியலன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் அர்ப்பணிப்புக்குள்ள போலன்னு அர்த்தம். நம்ம அர்ப்பணிப்புக்குள்ள போனா நம்ம எஜமான் சொல்லுவார், எனக்கு தெரியும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். அந்த ஒரு வார்த்தை வரும் பொழுதுதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அர்ப்பணிப்பின் செயல்பாடு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பாருங்க, இந்த ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை நடைமுறை நமக்கு இருக்கும் பொழுதுதான் அந்த சத்தியத்தினுடைய வாயிலாக நம் தேவனை புகழ முடியும். ஆமென். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, 17வது வசனம். And as for these 4 young men, God gave them knowledge. Hello. அழைப்பு வந்தப்போ ஞானம் வரல. புரிஞ்சுக்கோங்க நல்லா, இதுதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. அழைப்பு வந்தப்போ ஞானம் வரல, அழைப்பு வந்தப்போ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறான். ஆனா அர்ப்பணிப்பு வந்த உடனே அவன் தேவன் அவனோடு இருக்கிறான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, இது நடந்த மாத்திரத்தில் என்ன நடக்குது என்றால், தேவன் ஞானத்தின் ஆவியினால் அவளை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தாளந்துகளும் வரங்களும் உள்ளே வருகிறதான நேரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, it is the time and the moment for the gifts of the Holy Ghost to enter into your life. Hallelujah. As for these 4 men, God gave them knowledge and skill in all literature and wisdom and Daniel and understanding in all vision and dream. 4 பேருக்கு டக்கு 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 ஆண்டவர் வரத்தை வைக்கிறார் உள்ள.
ஞானத்தின் வரம், அறிவின் வரம், சொப்பனங்களை வியாக்கியானப்படுத்துகிற வரம் டக்கு டக்குன்னு வருது உள்ள. ஹல்லேலூயா. பாருங்க ப்ராசஸ் எப்படி நடக்குது பாருங்க. அழைப்பில் இருந்தவர்கள் அர்ப்பணிப்புக்குள்ளாய் போனார்கள். அர்ப்பணிப்புக்குள் போன உடனே தேவ மகிமை அவள் மேல் பிரகாசித்தது. அர்ப்பணிப்புக்குள்ளாய் போன மாத்திரத்திலே வரங்கள் உள்ளே வந்தது. வந்துச்சா? அப்போ வரும் தாளந்து இப்ப உள்ள வந்துடுச்சா? ஞானம் உள்ள வந்துடுச்சா? வந்த மாத்திரத்தில் என்ன நடக்கிறது கவனியுங்கள், நல்லா கவனிக்கணும் பாருங்க. இப்போ 19வது வசனம், then the king interviewed them. ஹலோ, நல்லா கவனிங்க. இடத்துல கர்த்தர் ராஜாவை அதற்கு முன்பதான் இன்டர்வியூ எடுக்க வைக்க உடல. ஹல்லேலூயா. இவர்கள் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், அரண்மனையில் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தலத்தில் இருக்கிறார்கள். பார்க்க வேண்டிய நபரை இன்னும் பார்க்கல, யாரை சந்திக்கணுமோ இன்னும் சந்திக்கல. எப்பொழுது நாம் சந்திக்க வேண்டிய இந்த உலகத்தின் ராஜாக்களை நாம் சந்திப்போம் என்றால், வரங்களும் வல்லமைகளும் தாளந்துகளும் கர்த்தருடைய ஆவியானவர் நாம் இருதயத்தில் வைக்கும் பொழுது அப்பொழுதுதான் ராஜாவை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா.